ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். நிறைய ஊர்லேருந்து நிறையா டேலண்ட்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்ஸை காமிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த டேலண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நிறையா பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்த 2 சூப்பர் ஹிட் டேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரவீன் காந்தி சார் மற்றும் அகத்தியன் சார் இருக்காங்க. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் தனசேகரன் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வாங்க தனசேகரன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ கரண்ட்டாக ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்கிறேன். சேல்ஸ் மேனேஜர் ஒரு லைட்டிங் கம்பெனியில். எனக்கு இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு ஆரம்பத்தில் இந்த ஃபீல்டு உங்களுக்கு எவ்வளோ? இதுக்கு முன்னாடி நான் வந்து ராஜ் டிவியில் 2019 தேர்தல் கிளம்பு 2019 நான் கலந்துக்கிட்டேன். பாருங்க, ஆல்ரெடி நம்ம ராஜ் டிவி ப்ராடக்ட் தாங்க. ஆல்ரெடி நம்ம ராஜ் டிவியில் பண்ணியிருக்காரு. எனக்கு ராஜ் டிவியில் மேடையில் நான் இல்லைனா எப்படி, நான் பண்ணாதான் செய்வேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ நீங்கள் ஃபுல் ப்ரிப்பேர்லாம் வந்திருக்கீங்களா? ப்ரிப்பேர்லாம் ஒன்றும் இல்லைங்க, டைரெக்டாக அப்போவே என்ன மனசில் படுதோ அதுதான். வணக்கம். 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 உங்களை பார்க்கவே ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? நான் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கிறனால என்னோட இது பண்ணுறேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்னோட அந்த மார்க்கெட்டிங் தவிர்த்து என்னோட ஃபேமிலி இது. ஓகே. இன்னைக்கு 25 லட்சம் நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து எப்படி இது பண்ணுறது? ஆல்ரெடி நம்ம வந்து 18 முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 7 இருக்குது. 7 யார் நம்ம இது பண்ணலாம்? ஒரு ஃபோன் போட்டு பார்ப்போமா? எப்படி பண்ணுறது சார்? ஹலோ. சங்கர், எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கியா? நான் தான்டா இந்த மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன்டா. இதில் டார்கெட் வேறு அச்சீவ் பண்ணேன்டா. நான் 17 முடிச்சிருக்கேன்டா. இன்னும் ஒரு 7 இருக்குடா. கொஞ்சம் ஆனால் நீ ஆனால் இது பண்ணண்டா அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிற இல்லையா? சார் இந்தா நான் வேலையை பற்றி தான்டா கேட்குறேன். என்னடா என்னோட இதை கேட்குற? ஆமாண்டா, இன்னும் கல்யாணம் ஆகலடா. ஆமாண்ணா, ஆயிடுச்சுடா. ஆமாண்டா, 2 அண்ணனுங்க இருந்து என்ன பண்ணியும், 2 அக்கா இருந்து என்ன பண்ணியும், யாரும் இல்லைடா, அனாதை மாதிரி இருக்கிறேன்டா நான். உண்மையிலுமே சொல்ல போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. 46 வயசு ஆகுதுடா. இதுவரை யாரும் வந்து அண்ணனுங்களாம் வந்து நல்லா இருக்கானுங்கடா. தம்பிக்கு வந்து 46 வயசு ஆகுதுன்னு எவ்வளோ இதுவரை கவலைப்படுறதே இல்லைடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கு. தனிமையில் இருந்தாலும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுடா. நான் ரொம்ப இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. நீ அது என்ன வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. வாழ்க்கையில் எவ்வளோ மேலே வரணும் நினைக்கிறேன். எனக்கு முடியலடா. இந்த சோகமான பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணி பார்த்தா பிரவீன் காந்தி சார், நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சார், ராஜ் டிவி கல்யாணமாக சார் பண்ணி வைக்க உங்கள் பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து அதை அப்படியே ஒரிஜினல் கல்யாணம் ஆகலை அண்ணனுக்கு. கரெக்டாக இப்போ தான் ஒரு 1 இயர் ஆகுது சார். அப்புறம் ஏன் இவ்வளோ அழுக? இல்லை சார், அந்த ஃபீலிங்ஸ் சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி அழுததை பாதிட்டீங்க. 45 வருஷமாக நான் வந்து அழுததை இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் சார். கல்யாணம் பண்ணதுக்கு இல்லை சார், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபீலிங்ஸ் அனுபவிச்சிருக்கிறேன். சரி, ஆகாதவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் சந்தோஷம் இருக்கேன். ஆனால் இப்போ அப்படி நினைக்கலாம் சார். உங்களுக்கு என்ன டிமாண்ட்னா நான் அழுதும் காட்டுவேன், நடிப்பு வரும்னு நீங்கள் இதில் கொண்டு வந்து சேர்த்தீங்க. இந்த விஷயத்துக்கு அது தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ சார். பார்த்த சாரதி சார், எங்கேருந்து வரீங்க? ட்ரிப்ளிகேன்லேருந்து வரீங்க. ஓகே சார், உங்களுக்கு இந்த நடிப்பு மேலே ஆர்வம் எப்போ உருவாச்சு? இருக்கு. எனக்கு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ஸ்கூல் இதெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூலில் ட்ராமாலாம் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன். சூப்பர். அந்த ஒரு இதில் வந்து சரி பார்த்தேன், இந்த இது ஆடு அதை பார்த்து சரி அப்ளை. அப்போது ஐயாவுக்கு மேடை புதுசு இல்லை? ஆமாம், புதுசே இல்லை. ஓகே, இன்னைக்கு நீங்கள் ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பர்ஃபார்ம் பண்ண போறீங்க? ஏதோ ஒரு ஸ்பீச்சு தான். ஸ்பீச்சு, ஏதோ ஒரு ஆக்டிங்கு. ஸ்பீச்செல்லாம் ஆனால் ஆக்டிங் தான் பண்ணணும். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நடிகன் ஆகணும். ஆமாம், ஆக்டிங் பண்ணிட்டு நடிகன் ஆகிட்டு அப்புறமா கெத்தாக ஒரு ஸ்பீச் கொடுங்க. ஓகேவா? ஓகே. வணக்கம், உங்கள் பேர்னா? பார்த்த சாரதி. ஸோ என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க சார்? அது பழைய இதில் ஏதாவது ஒரு டைலாக்ஸு லவ் சீன் போடுற மாதிரி போட்டேன். ஒரு பழைய லவ் சீன் ஒன்று பண்ண போகிறீங்க. சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட். ஐயா, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, அங்கேருந்தே பேசுங்க, நல்லா கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க. நான் காதலிக்கிறேன், நீ தான் என்னை வெறுத்துட்டு இருக்க. நான் உன்னை தான் நினைக்கிறேன். நான் 24 மணி நேரம் உன்னை தான் நினைக்கிறேன். நான் எனக்கு நீ தவிர, உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது. நீ தான் என்னை நிவாரணி பண்ணுற.
இல்லை பார்த்த சாதி சார் அவரோட பெஸ்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணார். ஆல் த பெஸ்ட் சார். குட், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் அபிதா பேகமை வெல்கம் பண்ணிடலாம். என் நேம் வந்து அபிதா. நான் குடுவாஞ்சேரிலேருந்து வரேன். கூடுவாஞ்சேரியிலேருந்து வரீங்க. இப்போ நான் பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு பிபிஓவில் ஒர்க் பண்ணுறீங்க. சூப்பர். உங்களுக்கு இந்த ஆக்டிங் மேலே பேஷன் எப்போ உருவாச்சு? நார்மலாக சீரியல் பார்க்கும்போது நம்மளும் ஆக்டிங் பண்ணால் என்ன சொல்லி பார்க்கும்போது சரி ராஜ் டிவி பார்க்கும்போது ஒரு ஆட் போயிடுச்சு. சரி நம்மளும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்மளுக்கு லக் இருந்தால் கிடைக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டோம், இதுவும் ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யார்? எனக்கு இந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்னா யாரும் சொல்லுங்கள். ஹீரோயின் சதா. சதா மேம் மாதிரி க்யூட்டாக போய் உள்ள பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம். பார்க்கலாம்ல, கான்ஃபிடென்ட்டாக போங்க. பார்க்கலாம், நல்லா சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள். பண்ணுவேன். ஐ வில் டூ மை பெஸ்ட். அபிதா எங்கேருந்து வரீங்க? குடுவாஞ்சேரிலேருந்து வரேன். என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? லைஃப்பில் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும், அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடந்து போகணும், அவ்வளோதான். அனியோட லைஃபோட கஷ்டத்தை எப்படி நான் ஃபேஸ் பண்ணி சோகமான ஃபீலிங்ஸே சொல்ல போறீங்க? இல்லை, அதை ஹாப்பியாக நம்ம ஃபீலிங். சூப்பர், ஹாப்பியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அக்கா சேலரி வந்துடுச்சா? வந்துடுச்சுடி. அப்போ இன்னைக்கு நம்ம பிரியாணி போய் சாப்பிட்டே ஆகணும். எப்படி சாப்பிடணும், சீக்கிரம் வேலை முடிச்சு நம்ம போகணும். சாயந்தரம் ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் நீ ஒர்க் பண்ணுவ, சீக்கிரம் வா நம்ம போய் பிரியாணி போய் சாப்பிட்ணும். ஓகே, பிரியாணி வந்துட்ட பிறகு ஸோ நர்வஸாக இருக்கு. என்னாச்சுங்க, சீக்கிரம் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? அதுக்குள்ளேயும் வாங்க வாங்க வாங்க. நீங்கள் ஏதோ பிரேக் பண்ணிட்டீங்களே, என்னாச்சு? இல்லை நர்வஸ் ஆயிடுச்சு. நர்வஸ் ஆகிட்டிங்களா? நல்லா சிரிச்ச முகம், நல்லா லட்சணமாக இருக்கீங்க. நான் நிறைய எதிர்பார்த்தேன் என்னமா பண்ண போகிறீங்க, ஒரு கதை எழுதிடலாமா உங்கள் முகத்தை வச்சுன்ற அளவுக்கு போயிட்டு பிரியாணியில் கொண்டு போய் நிறுத்திட்டீங்களே. ஓகே, சாரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதல்ல இந்த ஃபியர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே, லெட்ஸ் வெல்கம் த நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆஃப் த ஷோ. எங்கேருந்து வரீங்க கர்ணன்? கோயம்புத்தூர், ஃப்ரம் கோயம்புத்தூர். சார், என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? பெர்ஃபார்ம் ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் ஒரு சூப்பர்வைசரும், அவர் அப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. மேனேஜருக்கு வந்து அவரை பற்றி தெரியாது, அவரோட பேக்ரவுண்டு என்ன பண்ணாங்க, ஓகே, அவர் என்னென்ன பண்ணிட்டு இருந்தார், ஓகே, அதை பற்றி தெரியாத ஒரு மேனேஜர் அந்த ப்ரொடக்ஷன் ஒரு ஷிஃப்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி சூப்பராக முடித்தார். ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து கால் பண்ணி ஷிஃப்ட்டை அலோகேட் பண்ணுறாரு. 4 பேர்த்தில் வந்து 3 பேர் வந்து லீவ் போடுறாங்க, ஒரு ஆள் மட்டும்தான் ஷிஃப்ட்டுக்கு வர்றாங்க. அவனுக்கு வந்து ப்ரொடக்ஷனை பற்றி எதுவுமே தெரியாது, என்ன பண்ணணும், ஸ்டிக்கர் எடுக்கணும் எதுவுமே தெரியாது. அது அந்த டைம் தான் கோத்ரூ பண்ணுறான். ப்ரொடக்ஷன் லைனில் வந்து என்னென்ன பண்ணணும், என்ன லேபிள் ஸ்டிக்கரு எல்லாமே பண்ண அப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு அந்த மேனேஜர் வந்து இல்லை ஒரு பையன் தான் வந்திருக்கான், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணலான்னு சொல்லி இது ப்ரொடக்ஷன் இன்சார்ஜிட்டு கேட்குறாரு. இந்த ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் பேர் வந்து கர்ணனாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ நீ சேர்த்து விட்ட பையன் வந்து நல்லா ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணலப்பா, எப்படி இந்த பையனை ரெஃபர் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியாது, அவன் பேர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கர்ணன் சொன்னவுடனே அவன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை தெரியாதுன்னு சொன்னோடனே அவன் யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள், அவன் எப்படி பேசுகிறான், அவனுக்கு எப்படி பேச தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு அவன் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கோத்ரூ பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னென்ன சொன்னாரோ அந்த ஸ்டிக்கர் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டான். ப்ரொடக்ஷனுக்கு மசாலா எல்லாமே போயிட்டுருக்கு, எல்லா லைனும் ஸ்டிக்கர் எடுத்துட்டான். ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாமே லேடிஸு. அவனுக்கு எப்படி பேச தெரியாதுன்னு சொன்னாங்களோ எல்லாத்தையும் கரெக்டாக பேசி லைன் அலோகேட் பண்ணிட்டான். எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் செட் பண்ணிவிட்டு லேபிள் ஸ்டிக்கர் எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டான். அப்புறம் கூப்பிட்டு கேட்டதுக்கப்புறம் தான், தம்பி நீ அப்படி பேசுகிறத சொல்லவே இல்லை ஏப்பான்னு கேட்டங்காட்டிக்கு, இல்லை சார் நான் வந்து லேடிஸ் இருக்குங்காட்டி கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, அதனால் பண்ண முடியல. என்ன கர்ணன், நீங்கள் மட்டுமே தனியாக பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு, என்ன பண்ணீங்க? இல்லை கண்டென்ட் கட்டாக. சரி, அவங்கள்ட்ட கேட்டுருவோமா? கர்ணன் நடிப்பை வாரி வழங்குவீங்கன்னு பார்த்தா என்ன கர்ணன், கும்பகர்ணன் ஆகிட்டீங்க கர்ணன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். என் பேர் லக்ஷ்மணன், வலசரவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். நான் கன்சல்டன்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்டர் முடிச்சிருக்கேன். ஆல்சோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னங்க, ஸோ இது ஒரு ஆக்டிங்கிறது ஒரு ஃபேஷன். ஆக்டிங்கிறது ஒரு பேஷன். ஓகே, சிஏ பண்ணிட்டு இருக்காராம். சிஏ பண்ணிட்டு ஆக்டிங்கும் பண்ணிட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். ப்ரோ வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு நினைக்கிறேன், மல்டி டேலண்டடாக இருக்காரு. இந்த ஆக்டிங் பேஷன் வந்து நீங்கள் முன்னாடியிலேருந்தே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை இதுதான் மேடை புதுசா? ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு மூவிலையும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஓ சூப்பர். அதுக்கப்புறம் ரீல்ஸ் தான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கப்புறம் பெரிய ரோலாக தான் ஆசைப்படுறேன், அதுக்கு தான் இந்த மேடையை யூஸ் பண்ணிக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்காரு. பிரதர், நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? நான் வந்து ஒரு 3 எமோஷன்ஸை வந்து எமோஷன்ஸை வெளிப்படுத்த போகிறீங்க. சைலன்ஸ். உங்களெல்லாம் எதுக்கு இங்கே கூப்பிட்ருக்கேன்னா, நம்ம கூட்டத்தில் ஒரு ஆள்காட்டி இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. நான் குமாரே, ஹே சும்மா கூட்டம் உட்கார். அந்த ஆள்காட்டிக்கு நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை பார்த்து இதுக்கப்புறம் கனவுலையும் அவனாவது நமக்கு எதிராக யோசிக்க கூட கூடாது. இப்படி யோசிச்சானா
அவன் குடும்பத்தையே கருவாட அத்துருவேண்டா. டிஸ்பாஸ். ஹேய் மச்சான், எப்போ வந்த? எதை விடு, அதை கண்டுக்காத. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி இருக்கான் வீட்டில்? நல்லா இருக்காங்களா? நான் நல்லா இருக்கேன் மச்சான். இந்த இவனெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு அருமையாக போகுது. என்னது முருங்காய்க்கு சட்டை போட்டோண்ணா? முருங்காய்க்கு சட்டை போட்ட இன்னும் அந்த பூமர் கம்பெனிலாம் விடல. நீ முருங்காய்க்கு சட்டை போட்டுவேன். முருங்கம்மா எந்த கல்ல அரிசி வாங்குறாங்க? நீ அச்சா காமெடிக்காக சிரிக்கல மச்சான். உன் கீச்சு குரலை பார்த்தா குழந்தைங்களை கீச்சு கூட்டு மூடுற மாதிரி சிரிப்பு வருது மச்சான். அதனால தான் சிரிச்சேன். சரி இரு, ஒரு நிமிஷம் கால் பார்த்துரு. ஹலோ, எப்போ? எப்படி? ஒன்றும் இல்லை மச்சான், ஃப்ரெண்டு இறந்துட்டேன் மச்சான். நம்ம அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பேசலாம் மச்சான். டேய் பரமா, அப்புறம் என்னை விட்டு போ மனசு வந்து உனக்கு. அதுக்குள்ள வந்துச்சா ப்ரோ? லக்ஷ்மணன், என்ன லக்ஷ்மணன், பயங்கரமா நீங்க ஒரு ஹை பிட்ச் ஒன்று எடுத்து அப்படி போனீங்க, டக்குன்னு பஸ் எடுத்தாங்க. எப்படி நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நைஸ் சார், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நீங்களும் மாகலாம் நட்சத்திரம்ல நம்ம எல்லாருமே வந்து மோகன்லால் சார் அவரோட ஆக்டிங்கை பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து லால் மோகன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் லால் மோகன். உங்கள் பேர்லேயே ஒரு பவர் இருக்குது. ஸோ உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லேயே அந்த பவர் இருக்கணும்னு நாங்களே எதிர்பார்த்து காத்திருக்கோம். எங்களை ஏமாத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப பண்ணிடுவோம். ஓகே சூப்பர். உங்களை பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கான்செப்ட் என்னென்னா, நான் வந்து ஒரு கேங் லீடர். டீமில் ஒரு பிளாக் ஷீப் இருக்கான். அவன் வந்து போலீஸ் இன்ஃபார்மர். அவனை வந்து சம்பவம் பண்ணுற மாதிரி சீன் சார். ஏய் மாறி, அவனை கொண்டு வாடா. வாங்க சார், வாங்க வாங்க. நீங்கள் தானே அது? ஆந்திரா பார்டர் செக் போஸ்ட்டில் என் சரக்கு மாட்டினதில் எனக்கு 20 லட்ச ரூபா நஷ்டம். போலீஸ்க்கு மாமூலு, என் மேலே கேஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ணது 5 லட்சம். உன்னால எனக்கு 25 லட்சம் நஷ்டம்டா. போலீஸ் இன்ஃபார்மர் முருகேசன். டேய், எதிரியை கூட மன்னிச்சிருவேன், துரோகிய நெவர். டேய் மாறி, அவனை தூக்குடா. ரத்தம். ஏ மணி, என்னடா இது? இவனுக்கு பெரிய சவாலாக இருப்பேன்னு நினச்சேன். 2 பொழுதும் போட்டேன், செத்து போயிட்டான்டா. செத்து போயிட்டான். நல்லா பண்ணீங்க. சரி, தேங்க்யூ. நல்லா பண்ணீங்க. ஒரு ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு எம்என் நம்பியார் அளவுக்கு நீங்கள் ஆகிற அளவுக்கு இருக்குது. நான் எம்என் நம்பியார் மாதிரி பேசுவேன் சார். நீங்கள் பண்ணும்போது எனக்கு என்ன யோசிச்சுன்னா, பிஎஸ் வீரப்பா, எம்என் நம்பியார், ஆர்எஸ் மனோகர், இவங்கெல்லாம் திருப்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்ல விஷயம். வாங்க. இந்த கெட்டப் நல்லா இருக்கு பிரதர். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அர்ஜுன் தனுஷ். அர்ஜுன் தனுஷ். யா, 2 பேர். 2 பேர். 2 ஹீரோவும் பிடிக்குமா? அர்ஜுனும் பிடிக்கும், தனுஷ். அர்ஜுன் தான் ஒரிஜினல் நேம், தனுஷ் நானாக வச்சுக்கிட்டேன். தனுஷ் நீங்களா வச்சுக்கிட்டீங்க? ஏன்? தனுஷ் ஃபேனா, அதனால தனுஷ் ஃபேன். அடடா, பார்க்கவும் அப்படிதான் இருக்கீங்க. லீன் பாடி, கேப்டன் மில்லர், கேப்டன் மில்லர் லுக்கு. அடடா சூப்பருங்க. அவங்க கொஞ்சம் தனுஷ் மாதிரி தான் இருக்கீங்க. சொல்லியிருக்காங்களா யாராவது? தயவு செஞ்சு. ஏங்க என்னங்க, தனுஷ் சாரே ஒத்து பாருங்க. சரி ஓகே, அப்படி ஒத்துக்கிட்டாருன்னா வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ தான் போயிட்டு வந்தேன். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு பைப்போலார் டிஸார்டர்னு சொன்னாங்க. அதாவது பைப்போலார் டிஸார்டர்னால் எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா, இவங்களுக்கு வந்து மென்டலாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எல்லாருமே சொல்கிறது என்னது, மென்டல் அப்படி தான் சொல்கிறாங்க. அதான் எனக்கு மென்டல் நிறையா பேர் சொல்லி ரொம்ப காதில் வாங்கி டிப்ரெஷனில் போய் நான் விழுந்துட்டேன். அதாவது தற்கொலை பண்ணிக்கிறது இதுதான் காரணம்னு இல்லவே இல்லை. 2 காரணம். ஒன்று தனிமை, இன்னொன்று பணம். தனிமைனா எல்லாரும் நினைக்கலாம்
தனியாக இருக்கிறதாண்டா தனிமை, இது மற்ற எல்லா பேரும் சேர்ந்துருக்கிறது பேர் தனிமை கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாருமே அன்பை காட்டுவாங்க. அப்பயும் தனிமைப்படுத்தப்பட்டு ஒருத்தன் இருப்பான் பாரு, அதுவும் ஒரு தனிமை தான். அதுதான் உண்மையான தனிமை. இன்னொன்று பணம். பணம்னா என்னென்னா வந்து இங்கே எல்லாத்துக்கும் முக்கியம் தேவையான ஒன்று வந்து பணம் தான். பணம் இல்லைன்னா எவனும் மதிக்கவே மாட்டான். இது 2 காரணத்தினால தான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதனால தான் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன். அதுக்கு முன்னாடி ஒன்று என்ன தெரியுமா, தற்கொலை பண்ணிக்கிறது எல்லா பேரும் வந்து கோலத்தனம்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. தற்கொலைன்றது வந்து ஒரு வீரனுக்கு சமம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தனால தான் அவன் தற்கொலைன்ற ஒன்றுக்கே வந்து போய் நிற்கிறான். தற்கொலைன்றது வந்து தனிப்பட்ட ஒருவரால் எடுக்கப்படும் முடிவே இல்லை, பலரால் தூண்டப்பட்டும் எடுக்கப்படும் முடிவு தான் வந்து தற்கொலை. அதுக்கு தான் நான் வந்து பேசாமல் தற்கொலை பண்ணிவிட்டு செத்து போயிடலாம், ஒரு வீரனுக்கு சமமாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சி தான் இந்த தற்கொலையே வந்து ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு செத்து போயிடலான்னு சொல்லி நான் நினச்சது. அதுக்கு அர்ஜுன், தனுஷ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் எப்படி இருக்குன்ட்டு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுருவோம். இல்லை, தப்பான கான்செப்ட், ரொம்ப தப்பு. இல்லை சார், தற்கொலை பண்ணிட்டு செத்து போகலான்னு நினச்சி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த தற்கொலை வந்து இப்போ நிறைய பேர் பண்ணிக்கல. எதையோ யோசித்து எதையோ பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறவனுடைய மூடை கொண்டு வரணும்லாம் நினச்சி நல்லா பேசினீங்க. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்னு போட்டு நடிப்புக்கு வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்களும் ஆகலாம் பேச்சாளர்னு சொல்லியிருந்தால் நீங்கள் செஞ்சது ரைட்டு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாகவே சொல்கிறேன், நடிக்கிறதுனா வேறு, அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ கட்டாயிடுச்சு. இப்போ இதை பார்க்குறவங்கன்னா இந்த தம்பி வந்து தற்கொலையை நியாயப்படுத்துறாருன்னு வருது. இல்லை சார், அதான் ஃபுல்லாக முடிச்சிருந்தா அது வந்து சொல்லியிருந்திருப்பேன். டைமிங் கொஞ்சம். என்ன டைமிங்க? ஒரு 2 நிமிஷத்தில். என்னங்க டக்குன்னு சொல்லுங்கள், என்ன அடுத்தது என்ன, வாட் இஸ் தட் நெக்ஸ்ட்? இல்லை சார், தற்கொலை பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தற்கொலை தான் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. அடுத்தது வாப்பா. அதாவது வந்து நிறைய பேர் வந்து ப்ரெஷர் பண்ணுறனால தான் அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்றதான் அந்த கான்செப்டில் நான் சொல்ல வரேன். இல்லை, அதுதான் முட்டாள்தனன்றேன். அதான்ப்பா முட்டாள்தனம். அப்படிதான் இருக்கும் உலகம். அதை மீறி தான் நீ வாழணும். ஜெயிச்சு அத்தனை பேர் அப்படிதான் ஜெயிச்சிருக்கான். இல்லை இல்லை, நோ 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 ப்ளீஸ், முதல்ல உங்கள் மைண்டை மாற்றுங்க. வாழுன்னு சொல்லுங்க, இல்லை அதில் ஒரு ஃப்ராடு பண்ணுறான்னு சொல்லுங்க. அது ஒரு கதையாக கன்வெர்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு அவன் ஏமாத்துறாங்க, ஆனால் அவன் வாழுன்ற வெறியில் இருக்கான்னு சொல்லுங்க. தற்கொலை நியாயப்படுத்துறீங்க. இல்லை ராங், யூ ஆர் ராங். ப்ளீஸ் ப்ளீஸ், யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படிலாம் இருக்காதீங்க ப்ளீஸ். வாழணுங்க, வாழணும். எல்லாருக்கும் சாரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? நீங்களாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டவர் நான் பார்த்துருக்கேன். நானும் கஷ்டப்பட்டிருக்கேன், அது அவர் பார்த்துருக்காரு. இங்கே வந்து உட்காந்துருக்கோம்ல, அது தப்பு. அது மோட்டிவேஷனே தப்பு. சாரி. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் இந்த எபிசோடில் சூப்பரான நிறையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வரப்போகிற எபிசோட்ஸில் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குன்னு நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் நான் இப்போ கிளம்புறேன். ஸோ அன்டில் தென் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி. இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.